பஸ்கா பண்டிகை அடுத்து அந்த உரையாடல் மேலும் தொடர்கிறது. தொடரும்போது இயேசு ஏற்கனவே சொன்னார் அல்லவா? என்ன சொன்னார்? யோவான் 13:33 பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடன் இருப்பேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுது உங்களோடு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். யூதர்கிட்ட இதுக்கு முன்னே அந்த வார்த்தையை சொன்னார். அதே வார்த்தை இப்போ சீசர்கிட்ட சொன்னார். அப்போ இந்த வார்த்தையை குறித்து அவருடைய சீடர்கள் பல கேள்விகளை கேட்கின்றார்கள். அப்படி கேட்கிற கேள்விகளை தான் நாம் இனி படிக்க போகிறோம். அதில் முக்கியமான கேள்வி, பேதுரு தான் அந்த உரையாடலை அடுத்து தொடங்கி வைக்கின்றார். அதைத் தொடர்ந்து பேதுரு, தோமா, பிலிப்பு மற்றும் இயேசுவை காட்டி கொடுக்காத யூதாஸ் ஆகிய 4 பேரும் 4 கேள்விகளை கேட்டார்கள். அந்த 4 கேள்விகளுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பதில் கொடுத்ததை தான் நாம் பார்க்கிறோம். அதில் முதலாவது கேள்வி யோவான் எழுதின சுவிசேஷம் 13:36 வருகிறது. சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றார். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? சேவல் கூறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இப்படி சொல்லிவிட்டு யோவான் 14 அந்த பேச்சு தொடர்கிறது. தொடரும்போது தான் அதில் அவர் முதல்ல சொல்லாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். ஆகவே இது பேதுரு கேட்டார்ல கேள்வி, நீர் எங்கே போகிறீர் என்கிற கேள்விக்கான பதில். இந்த பதில் என்ன பதிலை எப்படி ஆரம்பிக்கிறார் என்றால், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. காரணம் என்னன்னா, சற்று யோசித்து பாருங்க. ஒரு 3 ஆண்டுகள் மிக நெருக்கமாக இருந்து கொண்டு இப்போது அவர் மரித்து விடுவார் என்கிற சூழல் எல்லோருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாய் தெரிய ஆரம்பித்து விட்டது. அதை எந்த அளவுக்கு அவர்கள் தெளிவாக புரிந்தார்கள் என்பது வேறு. ஆனால் எல்லோருமே அவர் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் அவங்களுக்கு சற்று கலக்கத்தை கொடுக்கிறது. அந்த கலக்கம் கொடுத்தபடினால்தான் அவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அந்த கலக்கத்திலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் சொல்கிறார். ஒன்று, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அப்படியானால் இதில் ஒரு அருமையான ஒரு ஆவிக்குரிய பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய இருதயங்களிலே கலக்கங்கள், பயங்கள், திகில்கள் வருமானால் அதற்கு இருக்கிற உண்மையான மருந்து விசுவாசம்தான். எந்த விசுவாசம்? தேவனிடம், மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவிடம் விசுவாசமாக இருப்பதுதான் அன்றும் இன்னும் மருந்தாக இருக்கும். அன்றைக்கு மரித்து உயிர்த்தெழ போகிற கிறிஸ்துவிடம் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவிடம் நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பது நமக்கு பதிலாக இருக்கிறது. ஆகவே பேதுருக்கு அவர் கொடுத்த பதில் என்னவென்றால், முதலாவது நீங்கள் கலங்காதுங்க, நீங்கள் கேள்வியெல்லாம் கேளுங்க, அதனால தப்பு கிடையாது. ஆனால் கேள்வியை கேட்கிற நீங்கள் கலக்கமடையவோ பயப்படவோ வேண்டாம். நீங்கள் தைரியமாக இருங்க, விசுவாசமாக இருங்க என்று சொல்லிவிட்டு அவனுடைய கேள்விக்கான பதிலை சொல்றார். அவனுக்கு கேள்வி என்ன? நீர் எங்கே போகிறீர்? அதுக்கு தான் பதில், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசல்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்ப எதுக்கு போறாரு? எங்க போறாரு?
நான் பிதாவின் வீட்டுக்கு போகிறேன். நான் எந்த இடத்தில் இருந்து வந்தேனோ அந்த இடத்துக்கு போகிறேன். அங்க போயிட்டு உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக போகிறேன். அங்கே ஏராளமான இடங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு இடத்தை நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். ஒரு கேள்வி எழலாம், அந்த அநேக வாசஸ்தலங்கள் என்பது எதையெல்லாம் குறிக்கும் என்று. அது புதிய எருசலேமை குறிக்கலாம், புதிய பூமியை குறிக்கலாம், புதிய வானத்தை குறிக்கலாம், பரலோகத்தை குறிக்கலாம், அல்லது மேசியாவுடைய ராஜ்யத்தை குறிக்கலாம். ஆகவே இவைகளில் எதையும் குறிப்பிடலாம். ஆகவே இவைகளை நான் ஆயத்தம் பண்ணின பின்பு மீண்டும் நான் வருவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே பேதுருடைய கேள்விக்கு அவர் கொடுத்த பதில் என்னது? நீ எங்கே போகிறேன்னு கேட்குற. ஆனால் நான் எங்கே போகிறேன்? பிதாவு வீட்டுக்கு தான் போகிறேன். அங்கே ஒரு இடத்தை கொடுக்குறேன், ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் இருக்கிற இடம் பரலோகமாக இருந்தாலும் நீங்கள் அங்கே வருவீர்கள். நான் இருக்கிற இடம் புதிய எருசலேமாக இருந்தாலும் நீங்கள் அங்கே வருவீர்கள். நான் இருக்கிற இடம் புதிய வானமாக இருந்தாலும் நீங்கள் அங்கே வருவீர்கள். நான் இருக்கிற இடம் மேசியா நான் அமைக்கிற ராஜ்யமாக இருந்தாலும் நீங்கள் அங்கே இருப்பீர்கள். ஆகவே நான் எங்கு இருக்கிறேனோ நீங்கள் அங்கே இருப்பீர்கள். உங்களை என்னை விட்டு பிரிக்க முடியாது. இப்போது நான் போகிறது ஒரு தற்காலிகமான ஒரு ஏற்பாடு தான், தற்காலிகமான நிகழ்வு தான், நிலையானது அல்ல. நான் மீண்டும் வருவேன், உங்களை சேர்த்து கொள்வேன் என்பதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறார். அதாவது அதனால்தான் அதை சிலர் சொல்வது த ரீயூனியன் ஆஃப் கிரைஸ்ட் வித் த பிரைட் என்று சொல்லுவார்கள். அதனால்தான் கடைசியில் சொன்னது, நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள். எந்த இடம்? பிதாவின் வீட்டுக்கு போகிறேன். இப்போ நீங்கள் அறிஞ்சிட்டீங்கல்ல என்று சொல்லியிருந்தார். இப்படி சொன்ன உடனடியாக தோமாக்கு அடுத்த கேள்வி எழுகிறது. இந்த பதிலின் அடிப்படையில் அவனுடைய கேள்வியை நாம் 5-7 படிக்கின்றோம். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரார். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவை அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். இப்போ அவருக்கு பதில் என்னது? அவன் சொல்றான், நீர் போகிற இடத்தை அறியோமே. அவனுக்கு புரியலை. அவர் சொல்றாரு உங்களுக்கு தெரியணும், ஆனால் அவனுக்கு புரியலை. அவன் என்ன யோசித்தான்னு தெரியாது. அவன் ஒருவேளை யோசித்திருப்பான், இவர் ராஜ்யத்தை தானே தாரேன்னு சொன்னார், மேசியாவுடைய ராஜ்யத்தை அமைப்போம் என்று தானே இவரோடு நடந்தோம், இப்போது இவர் எங்கே போக போகிறாரு? அது அப்போ அவனுக்கு புரியலை. அவனுடைய வீடு என்பதையும் கூட அவன் எந்த அளவுக்கு புரிந்தான் என்று தெரியவில்லை. ஆகவே தான் அவனுடைய கேள்வி நியாயமானது. அந்த இடத்துல அந்த சூழலிலே அவனுடைய கேள்வி நியாயமானது. ஆகவே ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த பதில், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். இந்த இடத்துல அந்த ஜீவனுமாக இருக்கிறேங்கிற வார்த்தை மேசியாவுடைய அரசாட்சியோடு தொடர்புடைய வார்த்தை. ஏனென்றால் பல வேளைகளிலே ஜீவன், நித்திய ஜீவன் என்கிற வார்த்தையை மேசியாவுடைய ஆட்சியோடு அவருடைய ராஜ்யத்தோடு பார்க்கிற ஒரு வழக்கம் யூதர் மத்தியில் இருந்தது. ஆகவே ஒருவேளை அவனுக்கு புரியும்படியாக நான் தான் அந்த ராஜ்யத்தை தருகிறேன், நான் தான் அது என்கிற பொருளிலும் அவர் கூறியிருக்கலாம். அது மட்டுமல்லாமல் என்ன இல்லாமல் இன்னொரு அதை உங்களுக்கு தர முடியாது என்பதையும் சொல்கிறார். ஆகவே இந்த இடத்திலே இயேசு பிதாவிடம் என்பது ராஜ்யம் மற்றும் பிதாவின் சமூகம் ஆகியவற்றை குறிக்கலாம் என்று அறிஞர்கள் கருதுகிறார்கள். இவ்விடமாக சொன்ன உடனடியாக பிலிப்புக்கு அடுத்த கேள்வி எழுகிறது. அதை 8ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்க முடியும். 8லிருந்து 21 வரை அது ஒரு நீண்ட வசன பகுதியாய் செல்கிறது. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார்.
அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பீம் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னில் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உடனே சொல்கிற வசனங்களை நான் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள் என்று சொல்கிறார். இப்போ பிலிப்புக்கு அடுத்த கேள்வி, பிதாவை காண்போம் எங்களுக்கு போதும். அந்த அளவுக்கு அவனுக்கு வேற வாஞ்சைகள் இருந்த மாதிரி தெரியவில்லை இல்லையா? நமக்கும் அப்படித்தானே. பர்வதத்தில் சென்று பிதாவை கண்டோம் என்றால் நம்முடைய ஆத்மா திருப்தி அடையும். அவனுக்கு அந்த விதமான வாஞ்சை இருந்தது. அவன் இந்த உலகத்திலே இயேசு அமைக்கிற ராஜ்யத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு கேள்வியை கேட்கின்றான். நித்தியத்தை குறித்த ஒரு கேள்வியாக இருந்தது. அப்ப இயேசு சொன்னாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இந்த இடத்துல ஒரு முக்கியமான இறையியல் உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதனால் இயேசு என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்கிறார் என்றால், இயேசுவிலும் பிதாவிலும் இருந்த இறைத்தன்மை ஒன்று. இரண்டு வெவ்வேறு நபர்கள். இங்கதான் திருத்துவத்தில் சிலருக்கு கன்ஃபியூஷன் வரும். இயேசுக்கு தெளிவாய் சொல்கிறார், அதாவது என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அதனாலதான் சிலர்கிட்ட ஒரு குழப்பம்னா ரெண்டு பேர் ஒன்றுன்னு வந்துடுவாங்க. அப்படி அல்ல. ரெண்டு பேரும் ஒன்றுனா நான் பிதாவின் வீட்டில் சென்று அவர் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ரெண்டு பேருடைய தன்மை ஒன்று. அதனால்தான் நீ என்னை கண்டா என்றால் என்னிலே பிதாவை காண முடியும். எப்படி காண முடியும்? என்னுடைய போதனைகள், என்னுடைய வசனங்களிலே, நான் போதித்தவர்களிலே நீங்கள் பிதாவை காண முடியும். ஏனென்றால் அதான் அவர் என்ன சொன்னாரு, நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. அப்படின்னா நான் போதித்தவைகள் அனைத்தும் பிதா எனக்கு போதித்தவைகள் அல்லது தேவ திட்டத்தில் உள்ள போதனைகள். அவைகள் மூலம் நீங்கள் பிதாவை காண முடியும். இரண்டாவது, என்னுடைய கிரியைகள், நான் உங்களோடு இருந்து பல அற்புதங்களை செய்தேன் அல்லவா, அவைகளும் என்னில் இருக்கிற பிதாவை உங்களுக்கு காட்டுகின்றன. ஆகவே என்னை நீங்கள் எந்த அளவுக்கு அறிகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பிதாவை அறிய முடியும், அந்த அளவுக்கு பிதாவை காண முடியும். காண முடியாத தேவனை மனிதருக்கு காட்டுவதுதான் கிறிஸ்துவனுடைய பணி. அதனால்தான் யோவான் சுவிசேஷத்தில் ஆரம்பத்தில் படிக்கும் போது சொல்வார், தேவனை ஒருவர் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடி இருக்கிற ஒரே பேரான அவருடைய குமாரனே அவரை நமக்கு வெளிப்படுத்தினார். அவை கிறிஸ்துவை நாம் காணும்போது, அவருடைய போதனைகளை கேட்கும் போது, அவர் செய்த அற்புதங்களை கண்ட பிலிப்பு உட்பட அனைத்து சீடர்களுக்கும் அல்லது இதர அன்று வாழ்ந்த மனிதர்களுக்கும் பரலோகத்தில் இருக்கிற காண முடியாத பிதாவை காண்பித்தார் இயேசு. ஆனால் அவர்கள் அதை உணரவில்லை. அதனால்தான் இந்த கேள்வி கேட்கிறார். ஆனால் இப்போது தெளிவாய் சொல்றாரு, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியை நிமித்தமாவது என்னை நம்புங்கள். ஆகவே பிதாவிடம் இருந்த தெய்வத்தன்மையும் கிறிஸ்துவில் இருந்த தெய்வத்தன்மை ஒன்று. அலோகத்தில் இருக்கிற பிதாவை மனிதனுக்கு தன்னுடைய போதனை மூலமும் தன்னுடைய கிரியை மூலம் இயேசு வெளிப்படுத்துகிறார். சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தவில்லை. அடுத்து மீதி உள்ள அனைத்துமே பிலிப்புடைய கேள்விக்கான பதில் தான். அதாவது 21 வசனம் வரை உள்ளதே பிலிப்புடைய இந்த கேள்விக்கான பதில். அதிலிருந்து தான் நம்ம அந்த வசன பதிவு புரியணும். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வார். இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரிகளை செய்வார். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். அதாவது இது ஒரு சின்ன ப்ராமிஸ் என்று கூட சொல்ல முடியும். அது என்ன சொல்லாரு, என்னுடைய கிரியைகள் எப்படி பிதாவை வெளிப்படுத்தினதோ அதுபோல நான் பிதாவிடம் சென்ற பின்பு என் நிமித்தமாக என்னை விசுவாசிக்கிற நீங்களும் சில கிரியைகளை செய்வீர்கள். இப்போ ஒரு கேள்வி இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது. அப்போ சீடர்கள்
செய்ய போகிற அற்புதங்களைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார் என்று சொல்ல முடியும். சீடர்கள் போதிக்க போகிற போதனைகளும் என்று சொல்ல முடியும். அப்படியானால் சீடர்களுடைய போதனைகளும் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் சீடர்கள் செய்த அற்புதங்களும் எதற்கு செய்யப்பட்டன? இவர்களிலே செயல்படுகிற உயிர்த்தெழுந்த இயேசுடைய பிதாவை உலகம் அறியும்படியாகத்தான் அது கொடுக்கப்படுகிறது. ஆகவே ஒரு கோணத்தில் இயேசு வாழ்ந்த மரித்து பரலோகம் சென்ற பின்பு ஆதி அப்போஸ்தலர் செய்த அற்புதங்களுடைய நோக்கம் இயேசு உயிர்த்தெழுந்ததை பறைசாற்றுவது மட்டுமல்லாமல் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய பிதாவை மக்கள் அறிந்து கொள்வதும் அவருடைய ஒரு நோக்கமாக இருந்தது. இந்த இடத்துல ஒரு கேள்வியை சிலர் கேட்பாங்க, பெரிய கிரியைகளை செய்வானே என்று இருக்கிறது அல்லவா என்று. பெரிய கிரியைகள் சொல்லும்போது என்ன? அதை பல கிரேக்க மொழி அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த இடத்தில் சொல்லப்படுகிற பெரிய என்கிற வார்த்தை இட் இஸ் நாட் குவான்டிட்டி, இட் இஸ் நாட் எ குவாலிட்டி. அது தன்மையில் பெரிதல்ல. ஏன்னா தன்மையில் பெரிதல் என்று சொல்லும்போது இயேசு செய்த அற்புதங்களை விட மிஞ்சின பெரிய அற்புதத்தை வேறு யாரும் இன்று வரை செய்யவில்லை. உதாரணமாக தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின நிகழ்வு வேறு யாருமே இன்னும் செய்யலை. மரித்து 4 நாளான ஒருவரை இன்னும் யாரும் எழுப்பவில்லை. அப்போஸ்தலர்கள் கூட மரித்த ஓரிருவரை எழுப்பினதாக பார்க்கிறோம். ஆனால் அவைகளெல்லாம் உடனடியாக நடந்தது. ஆனால் மரித்து 4 நாளான ஒருவரை இதுவரை யாரும் உயிரோடு எழுப்பினதில்லை. அதுபோல தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியதும் யாரும் இல்லை. அப்படியானால் எந்த அப்போஸ்தலரும் பெரிய அற்புதத்தை செய்யவில்லை. சரி, அப்படியானால் பெரிய என்பது எதை குறிக்கிறது? ஆகவே கிரேக்க மொழி அறிஞர்கள் இந்த வசனத்தை எவனமாக சொல்கிறார் என்றால், இந்த இடத்துல பெரிய என்று சொல்லும்போது எண்ணிக்கையில் பெரிய, நியூமரலிக்கில் மெனி, அதாவது எண்ணிக்கையில் ஏராளமான அற்புதங்களை இயேசு செய்ததை விட அவருடைய எல்லா சீடர்களும் சேர்த்து செய்வார்கள். ஏனென்றால் இயேசு சுமார் 3 வருடங்கள் தான் அல்ல சற்று முன்பு அவர் செய்தார். அவைகளை எண்ணிக்கையிலே பார்க்கும்போது தொடர்ந்து வந்த இயேசுடைய 12 அப்போஸ்தலர்களும் செய்த எல்லா அற்புதங்களையும் கணக்கிட்டால் இங்கே எழுதப்படவில்லை. அதைவிட ஏராளமாக செய்தார்கள், செய்திருக்கலாம் என்பது அல்ல செய்வார்கள் என்று இயேசு இங்கே முன்னறிவிக்கிறதாக வருகிறது. தொடர்ந்து பிலிப்புடைய கேள்விக்கு மேலும் பதிலை சொல்கிறார். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். இது ஒரு வாழ்வியல் தத்துவம். அதாவது அன்பை எப்படி அளப்பது, அதாவது சில செயல்களை அளக்க முடியாதுல்ல, அன்பு உள்ளானது. அது எப்படி அளப்பது? அதை அளப்பதற்கு ஆண்டவர் இங்கே ஒரு மெத்தடை சொல்கிறாரு. என்னிடத்தில் அன்பாக இருந்தால் நீங்கள் கீழ்ப்படுவீர்களா தான். அதனால தான் இன்றைக்கு கூட உளவியலில் கற்றுக் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, கிறிஸ்தவ உலகியல் அடிப்படையில் ஒரு பிள்ளை தன் பெற்றோரை நேசிப்பதை எப்படி அளவிடுவது? அந்த பிள்ளை தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிவது தான் அது உண்மையாகவே பெற்றோர் நேசிப்பதற்கான ஒரு அடையாளம். அதுபோல எந்த ஒரு மனிதனும் பிறர் நேசிப்பதை அளவிடுவதற்கு சரியான முறை அந்த கீழ்ப்படிதல் தான். கணவனுக்கு மனைவி எப்படி கீழ்ப்படிவார்? எப்போது அன்பு இருக்கும்போது தான் அந்த கீழ்ப்படிதல் வரும். இவைகளை அதுபோல் சபையிலே ஒருவருக்கொருவர் எப்படி கீழ்ப்படியணும்? எப்போதும் அந்த கிறிஸ்துவின் அன்பு அங்கே இருக்கிறதோ அப்போது அந்த கீழ்ப்படிதல் வரும். தொடர்ந்து நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்னென்றைக்கு உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இந்த இடத்துல வருகிற அவரை என்பது பிதாவை குறிக்கிறது. ஏன் தெரியுமா? பிலிப்புடைய கேள்வி என்னது? பிதாவை எங்களுக்கு காண்பியும். அப்போ இயேசு என்ன சொன்னார்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஆனால் அடுத்தது என்னது? நான் இன்னும் போயிடுறேன். அப்போ நான் போன பின்பு இந்த பிதாவை நீங்கள் காண, இந்த பிதாவை நீங்கள் பிறருக்கு காட்ட நான் வேறொரு ஏற்பாடு பண்ணுறேன். என்ன ஏற்பாடு? வேற ஒன்றையில் பரிசுத்த ஆவியானவரை தருகிறேன்.
இந்த பரிசுத்த ஆவியானவரை கிரேக்கில் பேராக்லிட்டோஸ் என்று சொல்லுவாங்க. அதனுடைய பொருள் நம்மளுக்கு பக்க துணையாக வருகிறவர், பக்க சகாயமாக வருகிறவர், உதவிக்காக வருகிறவர் என்றெல்லாம் சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, அந்த வேறொரு இருக்கிற வார்த்தை இன்னும் மிக மிக நுட்பமான இறையியல் பொருள் கொண்டது. அது என்னவென்றால், என்னை போன்ற வேறொருவன் தான் அதனுடைய பொருள். லைக் மை செல்ஃப் அப்படின்னா, என்னிலே தெய்வத்தன்மை இருக்கிறது போல நான் உங்களுக்கு தரப்போகிற தேற்றவாளனாகிய சத்திய ஆவியானவரும் என்னை போல வேறொருவர். அப்படின்னா அவரும் தேவனே. பாருங்க, திரித்து வருகிறத பாருங்க. பிதா, குமாரன், நாங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே ஒன்றுண்டா தன்மையில் ஒன்று. ரெண்டு பேர் ஒரு ஆள் அல்ல, ரெண்டு பேர் ஒரே தன்மையுடையவர்கள். திரித்துவதில் இதில் தான் பலர் குழம்புறது. ரெண்டு பேர் ஒரே தன்மையுடையவர்கள். நம்ம சொல்லுவோம்ல, நம்ம ரெண்டு பேர் ஒன்றுன்னு சொல்லுவோம்ல, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவோம். அதே போல அவருடைய சிந்தனைகள், செயல்கள்லாம் நம்ம ஒன்றா இருக்கும்போது அப்படி பேசுவோம். ஆனால் நம்மிடம் இருக்கிற மனித தன்மைகள். ஆனால் இயேசுட இருக்குது தெய்வத்தன்மை. அப்போ இயேசுவிடம் இருந்த தெய்வத்தன்மை பிதாவிடம் இருந்தது, பிதாவிடம் இருந்த தெய்வத்தன்மை அப்படியே கிறிஸ்துவிடம் இருந்தது. இந்த ரெண்டு பேரிலும் இருந்த தெய்வத்தன்மை சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் இருக்கும். அவர் உங்களிடம் வருவார், நான் பிதாவோட வேண்டிக் கொள்வேன், அவர் உங்களுக்கு தருவார். அவர் வரும்போது அவரை நீங்கள் அறிவீர்கள். யாரை? பிலிப்பு, நீ கேட்டாயே பிதாவை எங்களுக்கு காட்டும் என்று. ஆகவே நான் போனாலும் நீ பிதாவை காணும்படி, நீ பிதாவை அறியும்படி உனக்கு ஒரு தேற்றவாளரை தருவேன், அவர் உன்னோடு வருவார். ஆகவே நீங்கள் அவரை அறிவீர்கள், நீங்கள் பிதாவை அறிவீர்கள் என்று சொல்லிவிட்டு மேலும் 18 படிக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உள்ளத்தில் வருவேன். இந்த வருவேன் என்பதை குறித்து ரெண்டு கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று, சிலர் சொல்வது அவருடைய 2ஆம் வருகையை குறிக்கலாம் என்று, சிலர் சொல்வது ஒருவேளை அது அவருடைய பெந்தேகோஸ் நாளிலே பரிசுத்த ஆவியை அனுப்புனதாக இருக்கலாம் என்று. ஆனால் இந்த வசன பகுதியை நாம் அந்த சூழலை எல்லாம் ஆய்வு செய்யும் போது, குறிப்பாக 19ஆம் வசனத்தை தொடர்ந்து படிக்கும்போது, இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள், நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். அவை இயேசுடைய உயிர்த்தெழுதலைத்தான் அவர் இங்கே சொல்லுவதாக இருக்கலாம் என்று பெரும்பான்மையான நல்ல அறிஞர்கள் கருதுகிறார்கள். தொடர்ந்து, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். இவ்விடமாக கிறிஸ்துவும் தன்னை வெளிப்படுத்துகிறார். உயிர்த்தெழுந்த பின்பும் பிதாவை அவர் ஏற்கனவே வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் போன பின்பு பிதாவை தன்னுடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துள்ளார் என்று இவ்விடமாக ஆண்டவர் சொன்னபோது, அடுத்து 4வது கேள்வி யூதா என்கிற ஒருவனுக்கு வருகிறது. இந்த யூதாஸ்காரியோத் அல்ல, இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ்காரியோத் அல்ல, இயேசுடைய சீடர்களே 2 பேர் யூதாவாக இருந்தது அல்லது யூதாஸாக இருந்தது என்று சொல்ல முடியும். அவன் ஒரு கேள்வியை கேட்கிறான். அவனுடைய கேள்விக்கு ஆண்டவராய் இயேசு 22 24 வரை பதில் சொல்கிறார். அதை படிப்போம். ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையராமல் என்னை அனுப்பின பிதாவுடையதா இருக்கிறது என்றார். இவனுடைய கேள்வி இவனுக்கு அந்த ராஜ்யத்தோடு தான் சற்று தொடர்படுத்துகிறேன்னா, நீ ராஜா, உண்மை ராஜா என்று நம்பிதான் நாங்கள் உம்மோடு வருகின்றோம். ஆகவே இவ்வளவு காலம் எங்களுக்கு நீர் உண்மை வெளிப்படுத்தி விட்டீர், ஆனால் ஏன் உலகத்துக்கு வெளிப்படுத்தவில்லை என்று கேட்கின்றார். நியாயமான கேள்விதான்.
அது பலவேளை நம்முடைய இறையியல் வகுப்புல கூட கேட்பாங்க, இயேசு ஏன் உயிர்த்தெழுந்த பின்பு தன்னுடைய சீடர்களுக்கு மட்டும் காட்சி அளித்தார், பிறருக்கு ஏன் காட்சி அளிக்கவில்லை? அது ஏதோ வச்சுக்கிட்டா வஞ்சகம் செய்த போன்ற ஒரு கேள்வி ஊரில் பேசுவாங்கல்ல, அப்படி அல்ல. இயேசு வாழ்ந்த போதே அவரை யாரும் விசுவாசிக்கவில்லை. இரண்டாவது, உயிர்த்தெழுந்தார் என்பதை அவர் இப்போது யாருக்கு அதிகமாக நிரூபிக்க வேண்டும்? தன்னுடைய சீடர்களுக்கு தான். ஏன்னா அவர்களைத்தான் இனிமேல் அவர் இந்த ஊழியத்திலே பயன்படுத்த போகிறார், இந்த உலகத்திலே அனுப்ப போகிறார். அவர்களை கொண்டுதான் தன்னுடைய திட்டமான நான் என் சபையை கட்டுவேன் என்கிற அந்த சபைக்கான திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். பிதா இந்த உலகத்துக்கு வைத்திருக்கிற முழு திட்டத்தையும் இனிமேல் யாரை கொண்டுதான் அவர் செய்ய இருக்கிறார்? இவர்களை கொண்டுதான் செய்ய இருக்கிறார். ஆகவே இவர்களை ஆற்றுவது, தேற்றுவது, பலப்படுத்துவது, தான் உயிர்த்தெழுந்தேன் என்பதை காட்டுவதுதான் நோக்கம். அதனால்தான் உலகத்துக்கு போய் காட்டல. இப்படி சற்று யோசித்தா, மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு அந்த இரவிலே பிலாத்துக்கிட்ட போய் நின்று இருந்தா என்ன நடந்திருக்கும்? பிலாத்துக்கு அன்னைக்கே பைத்தியம் பிடிச்சிருக்கும் பயந்து. பிற்காலத்தில் அவன் பைத்தியம் பிடிச்சி செத்தான் என்று ஒரு கருத்து இருக்கிறது, அது வேறு. ஒருவேளை இயேசுவை சிலுவையில் எடுப்பது ஒப்பு கொடுத்த அண்ணா காய்பா போன்ற ஆசாரியர்களுக்கு முன்பு போய் நின்றுருந்தா அவங்க என்ன வச்சிருப்பாங்க? அவங்களும் பயந்து அன்னைக்கே அவங்களுக்கு உற்சாகம் இருப்பாங்க இல்ல. ஆகவே இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு ஆசாரியரிடமோ பிலாத்திடமோ ஏரோதிடம் போத்தது ஆண்டவர் அவர் மீது வைத்த அன்பினார். ஏன்னா பயந்தே நடுங்கி செத்துருப்பாங்க. ஆனால் அதைவிட அதிகமாக தன்னுடைய சீடர்களை நேசித்தபடியால் உலகத்துக்கு தன்னை காட்டாமல், ஏன்னா உலகமே அவரை கண்டு பயந்துருக்காங்க. ரெண்டாவது, அவர் ராஜான்னு கொடுக்காம ஏதோ ஆவியை நினைச்சிருவாங்க. சீசர்களே அவருக்கு அப்படி நினைச்சாங்க. ஆகவே தன்னை முழுவதுமாய் அறிந்த, தான் முழுவதுமாய் நேசித்த தன்னுடைய சீடர்களுக்கு அவர் காட்ட விரும்பினார். அதனால்தான் உலகத்துக்கு அவர் காட்ட விரும்பல. சரி, அப்ப இனி உலகத்துக்கு காட்டவே மாட்டாரா? அப்படி அல்ல. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்கிறது, அவர் மனுஷகுமாரன் தமது மகிமையோடு வருவார், அப்போது பூமியின் சகல கோத்திரத்தாரும் அவரை காண்பாங்க. ஆக உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. அன்றைக்கு அவர் அதை முழு மகிமையோடு காட்டுவார். இப்போது சிலுவையாகிய மகிமையை, உயிர்த்தெழுதலாகிய மகிமை மட்டும்தான் இப்போ காட்டுவார். கிறிஸ்தவர் கேட்டார்ல மகிமை என்பது என்ன, அதில் இந்த ரெண்டையும் இப்போ காட்டுறாரு. அந்த முழு மகிமையை அவர் அப்போது காட்டுவார். ஆகவே பிலிப்புக்கும் யூதாவுக்கும் இப்படி பதிலை சொல்கிறார். சொல்லிவிட்டு மேலும் சில வாக்கு திட்டங்களை மீதமுள்ள வசன பகுதியிலே இது சார்ந்து சொல்லுகிறார். அதை நாம் படிப்போம். யோவான் 14:25-31. நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்புகிற பரிசுத்தாவியை தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. இன்னும் அந்த கலக்கத்திலிருந்து உங்களை தெளிப்பது ஒரு நோக்கம். அதில் தான் ஆரம்பத்திலே அதே தான் சொன்னார். அதுக்கு தான் முடிவுக்கு வாரார். அது இயேசுடைய போதனை இவர்களை திடப்படுத்துவது. இதற்கிடையே பல்வேறு உரையாடல்கள், அவருடைய கேள்விகள், அவங்களுக்கு பதில் கொடுக்குறாரு. கூடவே அந்த பரிசுத்தாவியனுடைய 2 பணிகளை இங்கே சொல்கிறார். ஒன்று, புதிதானவைகளை போதிப்பார். புதிதானவைகள் போதிப்பார் என்று சொல்லும்போது நான் ஏற்கனவே போதித்த அடிப்படையிலே. ரெண்டாவது, நான் ஏற்கனவே போதித்த சிலதை உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பரிசுத்தாவியனுடைய பணிகளிலே போதனை ஒன்று, இயேசு செய்தவைகளை சீடர்களுக்கு அல்லது நமக்கு நினைப்பூட்டுவதும் ஒன்று. மேலும் நான் போவேன் என்றும் திரும்பி உள்ளத்தில் வருவேன் என்றும் நான் உடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாக இருந்தால் பிதாவிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். அதை அப்போ நான் பிதாவிடத்துக்கு போவேன் என்று சொன்னது குறித்து தான் பேதுருக்கு கேள்வி எழும்பினது. அவருக்கு அங்கே கலக்கம் உண்டானது. அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார். ஏன் பிதாவிட்ட போகிறேன்? என்னில் பெரியவர்.
இந்த இடத்துலையும் இன்றைக்கு சிலருக்கு நம்முடைய கிறிஸ்தவத்திலே சில குழுக்களுக்கு கேள்வி, பிதா பெரியவர்னா இயேசு சின்னவர் தானே, பிதா பெரியவர்னு சொன்ன இயேசு நான் சின்னவர்னு சொன்னாரா? எங்கே அப்படி சொல்லல. அதை கவனிக்கணும். அப்படியானால் எதிலே பிதா பெரியவர் என்றால் தன்மையிலே அல்ல, அவருடைய பணியிலே. அதில் என்ன பணி? பிதா பூமிக்கு வந்து மனிதனை போல வாழ்ந்து சில பணிகளை செய்யவில்லை. ஆகவே அந்த பணியிலே அவர் பெரியவராக இருக்கிறார். அவர் பரலோகத்திலேயே தன்னுடைய பணியாற்றுகிறார், பூமியிலே தன்னுடைய பணியை செய்தார். அந்த விதத்தில் அவர் பெரியவராக இருந்தாரே தவிர அந்த இறைத்தன்மையிலே ரெண்டு பேரும் சமமே, எல்லா விதத்திலும் சமம். அது இறையிலே படிக்கும் போது நீங்கள் படித்திருப்பீர்கள். இப்போது நம்ம அதில் ரொம்ப போக வேண்டிய தேவையில்லை. ஆகவே என்னிலும் பெரியவராக இருக்கிறார். இதுவும் ரெண்டு பேரும் ஒன்றல்ல என்பது காட்டுகிறது. ஏன்னா சிலர் நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ளே சில அருமையான விசுவாசிகள்ட்ட இருக்கிறோம், ரெண்டு பேரும் ஒன்று தானே, நான் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்ன உடனே ரெண்டு பேரும் ஒன்று தானே. இங்கே பாருங்க, என்னிலும் ஒரு பெரியவர். அப்போ ரெண்டு பேர் இங்கே இருக்கிறாங்க. ரெண்டு பேர் என்பதை நாம் இங்கே புரியணும். ரெண்டு வெவ்வேறான சம தெய்வீகத்தன்மை உள்ள இருவர் மற்றும் பரிசுத்த ஆவியானவர் மூவர். இந்த வசன பகுதியில் 3 பேரை குறித்தும் பேசப்படுகிறது. அவங்க ஒருவருக்கொருவர் தொடர்புடையவர்கள். நாங்கள் வந்து அவங்கள வாசம் செய்வோம்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதே நம்ம பார்த்தோம். இது நடக்கும் போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதுக்கு உண்மை இதை உங்களுக்கு சொன்னேன். இதற்கு நீங்கள் கலக்கக்கூடாது. தொடர்ந்து எனக்கு வரப்போகிற நிகழ்வுகளையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது பயந்து நடுங்கிறாங்க. இது அதனால தான் நடப்பதுக்கு முன்பாகவே உங்கள் மனதை தயார்படுத்தும்படியாக உங்களுக்கு இவளை சொன்னேன். இனி நான் உங்களுடைய அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இந்த உலகத்தின் அதிபதி என்று சொன்ன உடனே சாத்தான் இந்த உலகத்தின் அதிபதியா ஒரு முறை உணவாக ஒரு சகோதரர் கேட்டார். அப்போ உலகத்தின் அதிபதி சாத்தான் தானே. அவன் உலகத்தின் அதிபதியாக சொல்லி தன்னை பீட்டி கொண்டு தெரிகிறான். நம்ம ஊரில் சொல்லல, அவன் தன்னை பிரைம் மினிஸ்டர் மாதிரி பீட்டி கொண்டு தெரிகிறான்னு சொல்லும். அதே போல அவங்க உலகத்தின் அதிபதி அல்ல. உலகத்தின் அதிபதி ஒரே தேவன் தான். ஆனால் இந்த உலகத்தின் அதிபதியாக சாத்தானோ அல்லது அது சார்ந்த சிலர் தங்களை விட்டால் வேறு யாரும் இல்லை, நானே இந்த உலகத்தை ஆளுகிறவனாக காட்டித் தருகிறார்கள். ஆகவே அது இயேசு கிறிஸ்து உருவத்திலே வஞ்ச புகழ்ச்சியிலே சொன்ன ஒரு வார்த்தை என்று கூட அதை சொல்ல முடியும். நான் பிதாவில் அன்பாக இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார். அதாவது நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன், அதாவது எல்லாம் அந்த பஸ்கா முடிந்த மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்று இரவு நடக்கிற உரையாடல்கள் இவ்விடமாக அந்த உரையாடல் செல்கிறது. அடுத்த அதிகாரமும் அது சார்ந்ததான். நம்ம இன்னும் அதை அடுத்த நாளிலே பார்ப்போம். இன்றைக்கு சற்று நேரமாகிவிட்டது. இப்போது உங்களுடைய கருத்துக்களோ கேள்விகள் இருக்குமானால் கேட்கும்படி அனுப்ப வேண்டுகிறேன். சொல்லுங்க. யோவான் 14:16 நான் பிதா வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். என்றென்றைக்கும் அந்த வார்த்தை இப்போ கிறிஸ்தவத்துல நிறையவர்கள் அந்த சத்தியமே தெரியாம இருக்கிறாங்க. ஆனா நமக்கு கத்த நாம நமக்குள்ள வாசம் பரிசாகினவர் நித்தியமாக நிரந்தரமாக இருக்கிறார். நம்முடைய ரட்சிப்பு நித்தியமானது பாதுகாப்பாக இருப்பதற்கு அவர் நம்முடைய வாசம் பெரிய ஒரு அத்தாட்சியா இருக்கு இல்லையா? ஆமா, அதாவது இந்த பலர் நீங்க சொன்னது சரிதான் பிரதர். பலர் அந்த என்னென்றைக்குங்கிற வார்த்தையை சரியா கவனிக்கிறது இல்லை. அது என்னென்னா பழைய ஏற்பாட்டில் சில நிகழ்வுகள் பரிசுத்தாவியானவர் பரிசுத்தான்களை விட்டு நீங்கினது போன்ற நிகழ்வுகள் வருகிறபடினால புதிய ஏற்பாட்டில் அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் பரிசுத்தாவியானவருடைய செயல்பாடு பழைய ஏற்பாட்டிலே இருந்ததை விட சற்று மேலோங்கி புதிய ஏற்பாட்டில் இருக்கும். மேலானதாகவும் இருக்கும். மேலோங்கி நிற்பது மட்டும் இல்லை, மேலானதாக இருக்கும், சிறந்ததாக இருக்கும். அந்த சிறந்தது அவர் நம்மளே நிரந்தரமாக வாசம் செய்வதுதான் சிறந்ததாக இருக்கிறது. நிறைய போதகர்கள் பார்த்தா அவர் கடந்து போயிடுவாருன்னு தான் சொல்றாங்க தவிர இந்த வசனத்தை
வலுப்படுத்தி பேசுற அளவுக்கு போதனைகளை பார்க்க முடியல. எங்கேயும் அந்த யூடியூப்ல கூட பார்க்க முடியல. ஆமா, அது அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ளதை போட்டு புதிய ஏற்பாட்டில் அந்த புதிய ஏற்பாடு மேலான போதனை, நிறைவேறிய போதனை, நிலையான போதனை, பரிபூர்ணமான போதனை, இந்த தெளிவு இல்லாதபடினால அவங்க பழைய ஏற்பாட்டில் இந்த தற்காலிக போதனைகளை பார்த்து அல்லது தற்காலிக நிகழ்வுகளை பார்த்து நம்முடைய சில சகோதரர்களுக்கு குழம்புவது உண்டு. அவங்க அதை தெளிவாக புரியணும். பழைய ஏற்பாடில் பல நிகழ்வுகள் தற்காலிகமான ஏற்பாடுகள். புதிய ஏற்பாடு தான் அது முழுமையடைகிறது. ஆக பரிசுத்த ஆவியான ஒரு விசுவாசியில் வாசம் செய்வாருங்கிற அந்த போதனையும் புதிய ஏற்பாட்டில் முழுமையடைகிறது. அப்போ இந்த முழுமையை தொழிஞ்சு கொண்டாங்கன்னா அதுக்குள்ளே போக மாட்டாங்க. சில வேளை அது அந்த அந்த நிழலாட்டமாக இருக்கிற காரியங்களை முழுமையோடு பொருத்தி அவங்க கற்றுக்கொள்வதில் சிரமப்படலாம் அல்லது கவனக்குறைவாக அதை செய்யலாம். ஒருவேளை நாம் அதை கற்றுக் கொடுக்கும்போது அவங்க நிச்சயமாக அதை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு. அதே போல அந்த 30ஆம் வசனம், இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லைங்கிற ஒரு வார்த்தை அது ஸ்டடி பைபிள்ல நல்லா இருக்குது. நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண கூட நல்லா இருக்கும். 14:30 in his death Christ and 14:30 அதுல பாத்தீங்கன்னா Satan possessed nothing in the person of Christ and has no power over him whatsoever. This is another evidence of Christ sinlessness. அது நல்ல 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 கருத்து தான், சரியான கருத்தும் கூட. நாம மனிதராக விசுவாசிகளாக நாம அப்படி சொல்ல முடியாது இல்லையா? என்னது அவனுக்கு ஒரு பங்கு என்னிடத்தில் இல்லை என்று. அதாவது அவனுக்கு என்னிடத்தில் இல்லை என்று அவர் இயேசு இங்க மட்டும் சொல்லல. இதற்கு முன்பு அவருடைய பூமியில் அவர் ஊழியம் செய்த போது அவருக்கு எதிர்ப்பாளர்கள் இருந்த போது கூட ஒரு இடத்துல கேட்பாரு, உங்களில் யார் என் மீது குற்றம் சுமத்துவன்னு ஒருக்கா கேட்டார். ஆகவே உலக மனிதரும் அவர் மீது குற்றம் சாட்ட முடியாது. உலகத்தின் போலியான அதிபதியான சாத்தானும் அவர் மீது குற்றம் சாட்ட முடியாது. அவருடைய தெய்வீகம் இல்ல, பாவமற்ற தன்மை, நிச்சயமா பாவமற்ற குற்றமற்ற நீதி நிறைந்த தன்மை, நீதியுள்ள மாசில்லாத தன்மை. யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இதை குறித்து நம்ம பார்த்தோம். இது அதாவது நான் இப்ப கேட்கிற கேள்வி வந்து என்னன்னா, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான்னா, அந்த பெரிய கிரியைகள் வந்து ஒருவேளை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்ம விசுவாசத்திற்கும் அவருடைய ஊழியத்தை பண்ணி அவர் மேல் வந்து அநேக அதாவது ஆத்மா ஆதாயம் செய்து நம்ம வந்து ஆத்மா ஆதாயம் செய்து அநேக பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற காரியமா இது இருக்கலாமா? அப்படியும் சொல்லலாம், தவறொன்றும் இல்லை. அது நல்ல பார்வைதான். அப்படி சிலர் சொல்வதும் உண்டு. இது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிரேட் கமிஷன், அதனால இது வந்து கிரேட்டர் ஒர்க்ஸ் குறிக்குமா? அப்படி விளக்கம் கொடுக்கிறவர்கள் உண்டு. ஆகவே அந்த கருத்து நீங்க சொன்ன மாதிரி இயேசு 3.5 ஆண்டுகளிலே ஆதாயம் செய்த ஆத்துமாக்களை விட நம்முடைய ஊழியங்கள் மூலம் இன்னும் பலர் மேசியாவை அறிவார்கள்ங்கிற கருத்தோடு சொல்வது தவறான கருத்தாக சொல்ல முடியாது. அது ஓரளவு ஏற்புடைய கருத்து தான்.